Taste the Daily. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சார எழுச்சி பயணத்தில் தலைமையேற்று இங்கே தலைமை உரையாற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாநில உறுப்பினர் அறிவிச்சார் சி.வி. சண்முகம் அவர்களே, என்னோடு வருகின்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சார் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்களே, முன்னாள் அமைச்சர் கல அமைப்பு செயலாளர் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு எம்.ஆர். முத்து தமிழ் செல்வன் அவர்களே, திரு எசலாம் கே பன்னீர் அவர்களே, திரு பி.டி. முகுந்தன் என்கிற முகுந்த ராமநாதன் அவர்களே, திரு சி. ராஜா அவர்களே, திரு ஏ.பி.ஆர். பூர்ணராவ் அவர்களே, திரு இ. ரவி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த திரு தர்மராஜ் அவர்களே, திரு வி.ஏ.டி. கலிவர்தன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, ஐ.ஜே.கே. கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு இளையராஜா அவர்களே, பிஜேபி திருமதி மீனாட்சி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு தசரதன் அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகளே, இந்த சிறப்பான எழுச்சி மிகு தேர்தல் பிரச்சார கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த திரு தர்மராஜ் அவர்களே, திரு வி.ஏ.டி. கலிவர்தன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, ஐ.ஜே.கே. கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு இளையராஜா அவர்களே, பிஜேபி திருமதி மீனாட்சி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு தசரதன் அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகளே, இந்த சிறப்பான எழுச்சி மிகு தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய அனைத்து மட்ட கழக நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா மற்றும் ஐ.ஜே.கே., தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். அதற்கு சான்று இந்த விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் கூடின கூட்டமே அதுக்கு சான்று, சாட்சி. திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகுது. இந்த 50 மாத காலத்துல திமுக என்ன இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்குதா? நாம கொண்டு வந்ததை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அம்மா மினி கிளினிக் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியிலேயே நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். அது என்னையா உனக்கு வலிக்குது? அதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஏழைகளுக்கு கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர் இருப்பாங்க. யாராவதுக்கு நோய்வாய்ப்பட்டா அந்த மருத்துவமனைக்கு போனீங்களா உடனே சிகிச்சை பெற்று உங்களை அனுப்புவாங்க. அதே ரத்து செய்த அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை மன்னிக்கலாமா? ஏழைகளுக்கு அம்மா மினி கிளினிக் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியிலேயே நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். அது என்னையா உனக்கு வலிக்குது? அதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஏழைகளுக்கு கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்த வியர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய வர்க்கம் இந்த ஆட்சியில எந்த நன்மை கண்டாங்க?
அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண்மை வங்கியில 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். விவசாய தொழிலாளிக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதை இப்ப மாத்திட்டாங்க. விவசாய தொழிலாளிக்கு கறவை மாடுகள் வாங்கி கொடுத்தோம், விலையில ஆடுகள் கொடுத்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. அதோட ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களுக்கு அண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டம். இன்றைக்கு திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. 1 பவுன் அந்த திருமண உதவி திட்டத்தில் தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்துமா இல்லைங்களா? கொடுத்தோம்ல. அது திமுக ஆட்சிக்கு ரத்து பண்ணிட்டாங்க. 6 லட்சம் பேருக்கு வாழ வைத்த 6 லட்சம் பெண்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு 1 பவுன் 70,000 ரூபாய்ங்க. அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பெண்களுடைய கஷ்டத்தை அறிந்து அந்த பருவம் வருகின்ற பொழுது திருமணம் நடைபெற வேண்டும், பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தன்னம் அதையும் நிறுத்திட்டாங்க. நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறப்பா கல்வி கிடைக்க வேணும். கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க. அவளுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தோம். அது என்னங்க உனக்கு என்ன வலிக்குது? அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க. ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். ஒரு லேப்டாப் மேல 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் இப்போ வாங்கி கொடுத்து தாய் ஸ்தானத்திலிருந்து அம்மா தாம் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்குமோ அதே போல் பெறாத தாயார், நம்மளை எல்லாம் பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய் ஸ்தானத்திலிருந்து திட்டத்தை கொண்டாந்தாங்க. 12,000 ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணினி நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கிறதுக்கு 52,35,000 பேர் கொடுத்தோம். 52,35,000 பேர் கொடுத்தோம். 7,350 கோடி இதற்காக அரசாங்கம் செலவிட்டது. அந்த திட்டத்தையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏழைகள் உயர்ந்த கல்வி படிக்க கூட பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். யாரும் படிக்க கூடாது அவருடைய ஆட்சியில். அது கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, அவருடைய குழந்தைகள்லாம் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது அப்படின்னு எண்ணுகின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசு. ஆனா அண்ணா திமுக இன்றைக்கு பாருங்க, கிராமத்துல நகரத்துல ஏழை எளிய மாணவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அரசு பள்ளியில 3,80,000 பேர் கல்வி கற்று வர்றாங்க மாணவ மாணவி. அதுல 2019-20 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு போனாங்க. இதையெல்லாம் உணர்ந்து அம்மாவுடைய அரசு 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களும் மருத்துவராக வேண்டும், கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய வரைக்கும் 2,818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. 2,818 பேர் 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கல்வி பயின்று வராங்க. இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியாது. ஏழை மாணவர்கள் அந்த மாணவருடைய நலன் கருதி 1 ரூபாய் செலவில்லாம அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அமல்படுத்தி சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி 1 ரூபாய் செலவில்லாம அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எனக்கு 2,818 பேர் மருத்துவராகிறாங்க. இதுதான் சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில சொல்ல முடியுமா? எத்தனை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, விழுப்புரத்தில் சட்டக்கல்லூரி பிரமாண்டமா கட்டி கொடுத்திருக்கிறோம். விழுப்புரத்தில் அரசு பெண்களுக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கூடி பக்கத்துல 10 கிலோமீட்டர் போனா போயிடலாம். வெறும் 1000 ரூபாய் பட்டப்படிப்பு கட்டினா போதும், பட்டப்படிப்பு படிச்சிடலாம். எவ்வளவு 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். நீ எவ்வளவு கல்லூரி கொடுத்த? 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம், 5 வேளாண்மை கல்லூரி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல கல்லூரிகளை கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் பட்டப்படிப்பு படிக்க
அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா நீ? வேணுமென திட்டமிட்டு பொய்யான வாக்குறுதி 525 வாக்குறுதி கொடுத்திருக்கிற. எவ்வளவு இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிற? எதுவுமே நிறைவேற்றல. என்ன கிராமப்புறம் 100 நாள் வேலை திட்டம், திமுக தேர்தல் அறிக்கை 2021 எதிர்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின், திமுக தலைவர், திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. இதுவரைக்கும் எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறீங்க? கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினீங்க. உயர்த்தினாங்களா? உயர்த்தினாங்களாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க பெண்கள். ஏமாத்திட்டார்ல ஸ்டாலின். சகோதரர் சொல்றாரு 100 நாளே கிடைக்கல, 50 நாளா போச்சு. 100 நாள் 50 நாளா குறைஞ்சு போச்சு. ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுத்த பரிசு 100 நாள் வேலை திட்டம் 50 நாளா போச்சு. செய்த வேலைக்கு பணம் இல்ல. நான் போய் மத்திய அரசாங்கத்தை கேட்டு 2999 கோடி வாங்கி கொடுத்தேன். அரசாங்கம் திமுக நடத்துது, இவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கிறது அண்ணா திமுக எதிர்கட்சியிலிருந்து வாங்கி கொடுக்குது. அப்படி எதுக்கு அரசாங்கம்? சிந்திச்சு பாருங்க. நானும் அறிவிச்ச சிவி சண்முகம் எங்களோட 3 பேர் வந்தாங்க. 5 பேர் போய் உள்துறை அமைச்சர் சொல்லி கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் திமுக அரசாங்கம் கண்டுகல, அவளுக்கு பணம் போய் சேரல. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு போய் சேரல, கஷ்டப்படுறாங்க. பணத்தை கொடுன்னு கேட்டது கணக்கே கொடுக்கலீங்க. கணக்கு கொடுக்காத எப்படி பணம் கொடுக்க முடியும்? நாங்க எப்படியோ கொடுங்க, கொஞ்சம் முக்காவாசி காய்ச்சி கொடுங்க, மீதி அப்புறம் கொடுக்க சொன்னா உடனே ரிலீஸ் பண்ணாங்க. 2991 கோடி கொடுங்க. அதுக்கும் தில்லு திராணி வேணும், திறமையான அரசாங்கம் வேணும். திறமையான அரசாங்கம் இருக்கிற காலத்துல நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம், நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்தோம், நிறைய சாலைகளை போட்டோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசு. நம்முடைய கிராம பகுதி பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும், இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டாந்தது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதுவுமே இல்லையே, விவசாய தொழிலாளிக்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, எங்க பார்த்தாலும் மக்களுக்கு, பெண்களுக்கு நாங்க தான் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துங்கிற. எங்க நீ கொடுத்த? 28 மாசம் தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் பேசினேன். ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டம் கூட்டும் போது திரு ஸ்டாலின் அவர்களே, பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றீர்கள், மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்தில் அறிவிச்சார் சண்முகம் போன்றவர்களாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்புன்னு சொன்னீங்க, கொடுத்தாக வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாக தான் 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்தார். எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு. பட்டணம் போட்டு 1 கோடி பேர் இருக்கிறார், அப்புறம் ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறார். இப்போ மக்கள் செல்வாக்கு அடியோட போயிட்டுது. அதனால இப்ப என்ன பண்றாரு? மேலும் 30 லட்சம் பேருக்கு தரங்கிறார். விதியை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு தரங்கிறார். ஆக ஏற்கனவே 60 மாசத்துல 28 மாசம் கொடுக்கல, 32 மாசம் தான் கிடைக்குது. இப்போ மீதி 8 மாசம் தான் இருக்குது. 60 மாசத்துல மீதி 8 மாசம் தான் இருக்குது. 8 மாசம் மக்களுக்காக கொடுக்கல, இவர்கள் அடுத்து வருகின்ற 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி இந்த பெண்களை ஏமாற்றி இப்போ அந்த 1000 ரூபாய் கொடுக்குறார். இப்படி மக்களை ஏமாற்று அரசு திமுக அரசு. அதே நேரத்தில் அதிமுக சார்பா 2021 அதிமுக சார்பா நாங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அதுல 2வது அறிவிப்பு பாத்தீங்கன்னா மகளிர் நலம். அதுல உதவித்தொகை நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு 1500 ரூபாய் கொடுக்கறோம். குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா மக்கள் அத எங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கல. அதிமுக தேர்தல் அறிக்கை இவன் 1000 ரூபாய் தான் கொடுக்குற, திமுக 1000 ரூபாய் தான் கொடுக்கிறது, நாங்க 1500 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிறோம். ஆனா மக்களை பேசி பேசி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற நிலைதான் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். இது பேரூராட்சி பகுதி. இந்த பேரூராட்சியில் கரண்ட் பில் தமிழ்நாடு முழுவதும் கரண்ட் பில் ஏற்றிட்டான். இன்னைக்கு பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறவங்க 1000 ரூபாய் மாச கரண்ட் பில் கட்டினா இப்போ 2500 ரூபாய் கட்டணும். அதோட கடைக்கு 100% வரி உயர்வு.
150% கடைக்கு வரி, வீட்டுக்கு 100% வரி, குடிநீர் வரி, குப்பை வரி, இப்படி நிறைய வரி போட்டாங்க. தாக்கு பிடிக்க முடியல. விலைவாசி வெண்ணெய் முட்டையின் அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, கடல் எண்ணெய் விலை உயர்வு, உளுத்தம் பருப்பு விலை உயர்வு, இப்படி அனைத்து பொருளுடையும் உயர்ந்து போச்சு. ஆனா மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சிட்டது, விலைவாசி உயர்ந்து போச்சு. மக்கள் இந்த ஆட்சியில துன்பத்தை தான் கண்ட பயன், வேற எதையும் கிடைக்கல. என்ன கிடைச்சிருக்கு இந்த ஆட்சியில? ஒண்ணுமே கிடைக்கலையே. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் ஆட்சியில எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. ஊர் பூரா கஞ்சா விற்குது. இதான் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. பல முறை சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொண்டேன், பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொண்டேன், எல்லாமே நிராகரிச்சுட்டாங்க. இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தொலைக்காட்சி வாயிலாக, போதையின் பாதியிலே செல்லாதீர்கள். யார் சொல்றா? முதலமைச்சர் சொல்றாரு. வெட்கக்கேடான ஆட்சி. பிரதான எதிர்க்கட்சி நாங்க குறிப்பிடுகின்ற பொழுது நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த ஸ்டாலின் இப்படிப்பட்ட செய்தியை தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நிராகரிச்ச காரணத்தினால எல்லா பக்கத்திலையும் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இதனால் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. போதைக்கு அடிமையானவங்க குடும்பமே சீரழிந்து விடும். போதை ஆசாமி தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட வெட்கக்கேடான ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்குது. இதையெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வளர வேண்டும். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அதிகமான கல்வி கற்புடைய எண்ணிக்கை அதிமுக ஆட்சியில் வருது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இப்படி நிறைய பள்ளிகளை திறந்து கல்வி கற்புடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக விளங்கியது தமிழ்நாடு. ஆட்சியில் எத்தனை கல்லூரி திறந்திருக்கிற, எத்தனை பள்ளி திறந்திருக்கிற? இதே முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு உயர்கல்வியில எடப்பாடி பழனிசாமி நான் கொண்டு வந்த கல்லூரிகள்லாம் வேணான்னு சொல்றாரு அப்படின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மேல்நிலை பள்ளி அதிகமாக கொண்டாந்தோம். அங்கங்க இருக்கிற உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியை தரம் உயர்த்தணும். ஏன் உயர்த்தணும்? அரசு பள்ளியிலே இருக்கிற படிக்கின்ற மாணவர்கள் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சென்று வருவதற்கு அங்கே போதிய வசதி இல்லை, அந்த பெற்றோர்கள் அனுமதிப்பதில்லை. இதனால ஏழை மக்கள் அதற்கு மேல எஸ்எல்சிக்கு மேல படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, +1 +2 படிக்க முடியாத சூழ்நிலை. அதனால அந்தந்த பகுதியில் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தணும். அப்ப கூட பெறுகிற கல்வித்துறை அமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்தில், அதிமுக ஆட்சியில முறையாக மேல்நிலை பள்ளியை தொடங்கவில்லைன்னு. ஏன்னா மாணவர் சேர்க்கை குறைவா இருக்குது. மாணவர் குறைவாக இருந்தால் கூட திறந்துட்டாங்கன்னா ஒரே காரணம், கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி, தொலைதூரமாக மேல்நிலை பள்ளியிலே படிக்கணும்னா படிக்கிறது இல்லை. அந்த பகுதியிலேயே அரசு மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் புதிய மேல்நிலை பள்ளியை துவக்கி கல்வி கற்றுக் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டல இனிமேல் கட்ட முடியாது, கனவுல தான் வீடு கட்டிக்கணும். இன்னைக்கு ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்போ 5500 ரூபா எம்சாண்ட் விலை. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அதிமுக ஆட்சியில் இப்போ 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இப்போ 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்த செங்கல் இப்போ 10 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, உச்சபட்ச விலைக்கு போயிட்டுது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240. இன்றைக்கு ஏழையில் ஒரு வீடு கட்டுவதற்கு அம்மா சிமெண்ட்னு 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ வெளியில் 350 ரூபா, 110 ரூபா அதிகம். இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உச்சபட்ச நிலை அடைஞ்சிட்டுது. அதனால நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுவது கனவுல வீடு கட்டிக்கலாம், கனவுல பார்த்துக்கலாம். இந்த ஆட்சியில் ஒருபோதும் நம்ம வீடு கட்டவே முடியாது, எதையுமே பார்க்கறது இல்லையே. இன்னைக்கு அவ்வளவு மோசமான ஆட்சி. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், கட்டுமான பொருட்கள் விலை ஒரு பக்கம்,
விவசாயிகள் தாக்கு முடியாத அளவிற்கு பாதிப்பு, இயற்கை சீற்றம், அதனால வறட்சி, வெள்ளம், புயல், அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி அவ்வப்போது வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன சொல்லுச்சு? இது கிராம நிறைந்த பகுதி, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறீங்க. 5 வருஷம் முடிய போகுது. கொடுத்தாங்களா? 2500 ரூபாய் கொடுத்தாங்களாங்க? கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களாங்க? ஆக விவசாயிகளுக்கு நாமம் போட்டாங்க, விவசாயிகளுக்கு பட்ட நாமத்தை போட்டார். ஆக இப்படி கவர்ச்சிகரமாக பேசி மக்களை நம்ப வைத்து, விவசாயிகளை நம்ப வைத்து, ஏழை மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு குடும்ப ஆட்சி நடக்குது. திரு கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வந்துட்டார். ஏன் இது மன்னர் ஆட்சியா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல். ஏன் நீங்க மட்டும் தான் வரணுமா? ஏன் இங்க இருக்கீங்களா முதலமைச்சர் ஆகக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதிமுக கட்சி தான் ஜனநாயக முறைப்படியில் ஒரே கட்சி இந்தியாவில். அப்படி இருக்குங்காட்டி தான் சி.வி. சண்முகம் அமைச்சரானாரு, நான் முதலமைச்சர் உங்களால் ஆக்கப்பட்டேன். வேற எந்த கட்சியிலாவது இருந்தா இப்படி சாதாரண விவசாயிக்கு இந்த உயர்ந்த பதவி கிடைக்குமா? ஆக ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளை பிழைக்க வைப்போம், விவசாய தொழிலாளிகளை பிழைக்க வைப்போம், ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வாங்குவதற்கு உழைப்போம். அதோட எங்க பார்த்தாலும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். நீங்க பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் 10 ரூபாய்க்கு மதிப்பில்லாத இருந்தது. 10 ரூபாய்னா சாதாரணம், அது யாரும் பொருட்படுத்தல. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. யாரால மதிப்பு வந்தது? யாருங்க? செந்தில் பாலாஜியால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்னா யார் பேர் வருது? எங்க ஏழை எளியோர் ஏதோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரை உழைத்த பிறகு போய் அங்கங்க கடை, இந்த கடையில் போய் ஏதோ வாங்கி உடம்பெல்லாம் வலியிலிருந்து நிற்பதற்காக செய்யறான். அதுல 10 ரூபாய் கொள்ளையடிக்கிறான். அந்த ஆட்சி தேவையா? ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அது தேவைங்களா? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டல் வைக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த 15 கோடி இன்றைக்கு மாசத்துக்கு 450 கோடி, நீங்க வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதான் டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ஊழல்னு மத்திய அமலாக்கத்துறை அங்க போய் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு இவ போய் தடையாணை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் நிக்குது. விரைவாக அந்த தடையாணை நீங்கப்பட்ட பிறகு இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்படும். இதுல பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் மாட்ட போகுது, பெரிய பெரிய திமிங்கலம் மாட்ட போகுது. அரசாங்கத்தை பணத்தை கொள்ளையடிச்ச காரணத்தினாலதான் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆகவே இந்த நாட்டிற்கு ஒரு குடும்பம் முக்கியமா என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவு கொண்டு, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு புத்தகம் தூக்கிட்டு வராங்க, ஒரு நோட்டீஸ் தூக்கிட்டு வீடு வீடா வந்திருப்பாங்க. வீடு வீடா இந்த நோட்டீஸ் தூக்கிட்டு வருவாங்க. இதுல பார்த்தா உங்க வீட்டில் என்ன குறை, தண்ணி வரலையா தண்ணி கொடுப்பேன், சான்றிதழ் இல்லையா சான்றிதழ். ஏப்பா 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் ஞாபகம் வருதா மக்கள் பத்தி? 4.5 ஆண்டு காலம் ஆச்சு, இப்பதான் ஞாபகம் வருது. அந்த பகுதியில் டிரைனேஜ் சரியில்லையா, அங்க விளக்கு வசதி இல்லையா, குடிநீர் வசதி இல்லையா, உங்களுக்கு என்ன சான்று இல்லை அப்படின்னு இப்பதான் முதலமைச்சர் கும்பகரண தூக்கத்திலிருந்து விழித்து மக்களை பத்தி கேட்கிறார். ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வருதுல்ல, அதனாலதான் இப்போ மக்களுக்கு சிந்தனை வருது. இதை கொண்டாந்து வீடு வீடா கொடுப்பார். கொடுத்து உங்கள்கிட்ட ஏமாத்தி வாக்குகளை பெறுவதற்காக செய்யற தந்திர மாடல் அரசாங்கம்.
அது மட்டும் இல்ல, இதே மாதிரி தான் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் ஊரா போனார். இந்த ஊருக்கு வந்திருப்பார் நினைக்கிறேன். வந்து ஒரு திட்டில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு திமுக கட்சிக்காரன் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, குடி தண்ணீர் இல்லையா, சாக்கடை வசதி இல்லையா, தெருவிளக்கு இல்லையா, பட்டா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதையெல்லாம் ஒரு மனுவா எழுதி பொட்டிகளை போடுங்க. இந்த பொட்டியை பூட்டி சீல் வச்சு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து அந்த மனுவை படித்து உங்களுடைய குறைகளை தீர்க்கணும். அந்த மனுவில் என்னையா ஆச்சு? அந்த மனு என்ன ஆச்சு? இப்ப தம்பி சொல்ற சாவி தொலைஞ்சு போச்சு, தேடிட்டு இருக்கிறேன். இப்ப இதை தூக்கிட்டு வர்றார். உங்களோட ஸ்டாலின் இதை தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கருத்து கேட்கிறாரு. மக்களே ஏமாந்து விடாதீங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க, நீங்க நம்புற மாதிரி பேசுவாங்க, எப்போ உடனே உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. மக்களை ஏமாற்றி தந்திரமா கவர்ச்சிகரமா பேசி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த சதி திட்டம் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை அண்ணா திமுக சார்பா போட்டியிட்டா 2 லட்சத்துக்கு வாக்களியுங்கள். கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிட்டா அந்த கட்சிக்கு என்ன சின்னம் ஒதுக்குறாங்களோ அந்த சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, நடப்பது ஸ்டாலின் மாடல் இல்லை, நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்லை, நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசா நடந்துகிட்டு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அதிமுக வரலாறு திரும்புகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு திரும்புகிறது. தமிழ்நாடு அதை விரும்புகிறது. மிக சிறப்பா எழுச்சியா பிரம்மாண்டமா இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்ன நிரூபிக்கின்ற அளவிற்கு பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட சார்பில் சி வி சண்முகம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய பேரூர் கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.